Hello, hi everybody. அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். Am I audible? Audible? வணக்கம் வணக்கம். Shall we start? Okay, good. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கான டிஎன்டி பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டேவோட டிஎன்டி ஜூலை 6 அண்ட் இன்றைக்கான டிஎன்டி. ஓகேங்களா, டெய்லி நியூஸ் டோஸ் நம்ம ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி மெட்ராஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் கோயிங் டு ஆஃபர் அ சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆன் வாட்டர் குவாலிட்டி. ஓகேங்களா, இது வந்து ஒரு 4 months கோர்ஸு. ஓகே, இந்த 4 months கோர்ஸுக்கு யார் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். பட் யாருக்கு வந்து இது பிரயோஜனமாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பேக்ரவுண்டில், சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு, தோஸ் ஹூ ஆர் வில்லிங் டு நோ மோர் அபவுட் வாட்டர் குவாலிட்டி. ஓகேங்களா, அது தெரியலனா கூட பரவாயில்ல, இதெல்லாம் உங்களுடைய டேஃபில் போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, டேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்வியூக்கு முன்னாடி யூபிஎஸ்சி வந்து ஃபில் பண்ணணும், யூபிஎஸ்சியோட இதில் ஃபில் பண்ணணும். இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஏன்னா எக்ஸ்ட்ரா அந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கான்னு அவங்க கேட்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் இது பண்ணலாம். இது உங்களுடைய அந்த ஆர்வத்தை வந்து காட்டும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. அண்ட் இட் வில் ஆல்சோ பி அ குட் ஜஸ்டிஃபிகேஷன் தட் யூ டிடன்ட் வேஸ்ட் யுவர் டைம் வைல் ப்ரிப்பேரிங். ஓகேங்களா, வேறு எதுலனா ஒன்றுத்தில் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிறத இன்டர்வியூ பேனல்ஸ்க்கு வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த கோர்ஸ் வந்திருக்கு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் அப்ளை. ஓகேங்களா, ஸோ எனி இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்ளை. எல்லாரையும் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் அப்படிலாம் நான் சொல்லலை. ஓகேங்களா, 4 months கோர்ஸ் தான் இது. ஓகேங்களா, 4 months கோர்ஸ். இது ஆன்லைன் கோர்ஸ் தான். என்பிடிஎல் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இந்த வெப்சைட்டுக்கு இந்த இது போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு நம்ம நியூஸுக்கு போயிடலாம். நியூஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டேஷன், ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் அண்ட் கோட்ஸ். ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்கன்னா, there is a doctrine which is called as Doctrine of Religious Essentiality. Doctrine of Religious Essentiality. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ரிலீஜியனில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கம், ரிலீஜியனில் இருக்கக்கூடிய அந்த ப்ராக்டிஸ், இஸ் இட் கோர், எசென்ஷியல், மேண்டேட்ரி அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற டாக்டரின் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ட்ரின் ஆஃப் ரிலீஜியஸ் எசென்ஷியாலிட்டி. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கான்ஸ்டிடியூஷன், இன் அவர் கான்ஸ்டிடியூஷன் there is a fundamental rights dedicated to the religion. Freedom of religion, practice of religion has been guaranteed by our constitution. எந்த கான்ஸ்டிடியூஷனில் எந்த ஆர்டிகல்ஸில் கேரண்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 25 to 28 they have guaranteed our fundamental rights. அப்போ மெயினாக ஆர்டிகல் 25ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is the freedom of religion, religious freedom, to have conscience, to practice, to profess, to propagate the freedom. ஓகேங்களா, அவங்களுடைய ரிலீஜனை அவங்களுடைய மனசாட்சியின்படி அவங்க வந்து விருப்பப்படுறபடி அவங்களால வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும், அவங்களால ப்ரொபகேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ப்ரொபகேட் பண்ணலாம். நம்மளுடைய ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் என்ன ஐடியாங்கிறத மற்றவங்க கிட்ட பரப்பலாம். அதுக்கு நமக்கு உரிமை இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது நமக்கு.
ஓகேங்களா. ப்ரொபகேட் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதுக்கப்புறமா வந்து ப்ரொஃபஸ் பண்ணலாம். அதாவது வெளிப்படையாக அந்த ரிலீஜியஸ் ஐடென்டிட்டியை நம்மளால் வந்து வெளிக்காட்டிக்க முடியும். ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் within the fundamental right which is guaranteed in our constitution. இதே மாதிரி இது வந்து இண்டிவிஜுவலுக்கு 25 வந்து இண்டிவிஜுவலுக்கு 26 என்னது it is the right to establish religious institutions. ஓகேங்களா. ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனை நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அது வந்து சொசைட்டிக்கு ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து 27 என்ன இட் இஸ் அபவுட் த ஃப்ரீடம் ஆஃப் டாக்ஸேஷன். ஓகேங்களா. ஃப்ரீடம் ஃப்ரம் த ரிலீஜியஸ் டாக்ஸேஷன். கவர்மெண்ட் ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை ப்ரொபகேட் பண்ணுறதுக்காகவோ இல்லை வளர்க்குறதுக்காகவோ டேக்ஸ் மணியை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஃப்ரீடம் ஆஃப் டாக்ஸேஷன். அதுக்கப்புறம் 28 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் ஹியரிங் எனி ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இருக்குது. ஓகேங்களா. பட் within every fundamental right, எல்லா fundamental right there is a restriction which is reasonable and it is given in the constitution itself. கான்ஸ்டிடியூஷன்லேயே என்னதான் ஒரு சைடில் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னு கொடுத்தாலுமே அதே கான்ஸ்டிடியூஷனில் they have also taken it. ஓகேங்களா. இந்த ஒரு சைடில் கொடுப்பாங்க, ஒரு சைடில் அதை எடுத்துப்பாங்க. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் கிரிட்டிசிசம் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் with respect to fundamental rights. அதே மாதிரி this is also subject to the reasonable restrictions. Right to religion, freedom of religion. அது என்னென்ன religious reasonable restrictions அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is subjected to public order, morality and health, and it is also subjected to state reforms. ஓகேங்களா. it is subjected to public order, health and morality, and it is also subjected to state reforms. அப்போ இந்த state reformsனா state can intervene in your religious practices and they can reform the religious practices if it is against the constitutional values. ஓகேங்களா. ஸ்டேட் வந்து உங்களுடைய ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் உங்களோட ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸில் கேன் இன்டர்வைன் அண்ட் ரிஃபார்ம். எக்ஸாம்பிள் if you are still practicing sati, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. சத்தியை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னதான் அது வந்து உங்களுடைய ரிலீஜியஸ் பிலீஃப் அண்ட் ப்ராக்டிஸாக இருந்தாலுமே ஸ்டேட் ஹேஸ் த ரைட் டு இன்டர்வென் அண்ட் இட் கேன் ரிஃபார்ம் இட். ஓகேங்களா. அப்போ சத்தியெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டேட்டுக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஓகே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா now what happened is because we are having a secularism as a core principle. Secularism na நம்மளுடைய one of the core principle which is also enshrined in preamble இருக்கு, but it has been added in the 42nd constitution amendment. ஓகேங்களா. அது ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் preamble இல்லை, it has been added in the 42nd constitutional amendment. அப்போது இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனலி கைடட் செக்குலரிசம் தான் நம்மளுது. அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் செக்குலரிசம் which is nothing but critical respect for critical respect of every religion. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரிட்டிக்கல் ரெஸ்பெக்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா we will respect every religion but we won't respect every aspect of the religion. ஓகேங்களா. எல்லா ரிலீஜனையும் நாங்கள் மதிப்போம், ஆனால் அந்த ரிலீஜனுக்குள்ளே இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸையும் மதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஸ்டேட்டை வச்சு சொல்கிறேன். ஓகேங்களா. நான்னா நம்ப கிடையாது. ஓகே. ஸ்டேட் as these kinds of importance and it is also principled distance. State follows principled distance. அப்படின்னா என்ன அர்த்தம்னா they have same measure for every religion. ஓகேங்களா. This is the doctrine
which is Indianized secularism. This is called as Indianized secularism. அப்போ Western secularismல என்ன difference? Western secularismனா it is the doctrine of mutual exclusion. Mutual exclusion அப்படின்னா என்ன அர்த்தம்? The state won't interfere with the religious affair. Religious affairக்கும் ஸ்டேட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதுதான் வெஸ்டர்ன் செகுலரிசம். ஆனால் நம்மளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் செகுலரிசம், வேர் த ஸ்டேட் கேன் இன்டர்ஃபியர் ஃபார் ஸ்டேட் ரிஃபார்ம்ஸ் இஃப் இட் இஸ் அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் செகுலரிசம். ஓகேங்களா? அப்போ ஸ்டேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்னா நாட் ஓன்லி கவர்மெண்ட் பட் ஆல்சோ ஜுடிஷியரி. அப்போது ரீசெண்டாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ கேஸ் வேர் இன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்டூர் கிராமம், அந்த கிராமத்தில் தேர் இஸ் அ ப்ராக்டிஸ், அங்க பிரதட்சணம் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ். அது சாதாரண அங்க பிரதட்சணம் கிடையாது. சில பேர் வந்து சாப்பிட்டு வச்சு மிச்சம் வச்சுட்டு போன எச்ச இலை மேலே பக்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க பிரதட்சணம் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ். ஓகேங்களா? ஸோ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் இது வந்து ரொம்ப, ஏன்னா இது வந்து லோவர் கேஸ்ட் பீப்புள் மட்டும்தான் இந்த அங்க பிரதர்ஷனத்தில் ஈடுபடுறாங்க, சாப்பிட்றவங்க ஹையர் கிராஸ்டாக இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ கிராஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை இது வந்து ஊட்டுது அப்படிங்கிற மாதிரி இதை பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பேனும் பண்ணாங்க. ஓகேங்களா? 2015 இதை பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வேற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினய்குமார் ஐ திங்க் சம்திங், ஓகே, அண்ட் ஹீ அப்ரோச்ட் த சுப்ரீம் கோர்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா this is against this practice, the banning of this practice is against my vow. அதாவது நான் வந்து ஒரு வேண்டிக்கிட்டு இருந்தேன், வேண்டுதலில் ஈடுபட்டேன், இந்த மாதிரி வந்து எனக்கு ஏதாவது ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா நான் இந்த மாதிரி பண்ணுறேன்ட்டு. அப்போ இந்த ப்ராக்டிஸை பேன் பண்ணதுனால என்னால் பண்ண முடியல. ஸோ இட் இஸ் against my religious freedom, which is enshrined in Article 25, because I can't practice the freedom, because I can't practice my religion now. ஓகேங்களா? அதே மாதிரி இது எதுக்காக பேன் பண்ணுறாங்கன்னா ஸோ இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமன் டிக்னிட்டி அப்படின்னு பேன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமன் ப்ரைவசி அப்படின்னு பேன் பண்ணுறாங்க. ஆனால் இட் இஸ் நோவேர் ரிலேட்டட் டு, இட் இஸ் நாட் அஃபெக்டிங் மை ரைட் டு ப்ரைவசி, which is enshrined in Article 21. ரைட் டு ப்ரைவசியே எனக்கு பாதிக்கல. ஓகேங்களா? இன்ஃபேக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா 19 ஆர்டிக்கல் 19 எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரைட் டு மூமெண்ட்டை எனக்கு பாதிக்குது. ரைட் டு மூமெண்ட். ஓகேங்களா? ஆல் மை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் பீயிங் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஜட்ஜ்மெண்ட். அதனால் இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாரு. சுப்ரீம் கோர்ட்டில், ஹை கோர்ட்டில். அப்போ ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மெரிட் இருக்குது அப்படின்ட்டு அவர் இந்த ப்ராக்டிஸை திருப்பி வந்து ரிவைவ் பண்ணி விட்டுறாரு. ஓகேங்களா? அந்த ரிவைவ் பண்ணும்போது சுவாமிநாதன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ அனாலஜி which he is using. என்ன சொல்கிறாரு? இப்போது பப்ளிக் ஃபோரமில் ஒருத்தருடைய ஜெண்டரை வந்து வெளிப்படையாக சொல்கிறது எந்த விதத்துலேயும் அவங்களோட ப்ரைவசியை கெடுத்துறாது. ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட், எக்ஸாம்பிளுக்கு இப்போ எல்ஜிபிடி கம்யூனிட்டியே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பேர் அவங்க ப்ரைட் மார்ச் அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வெளிப்படையாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய செக்ஷுவல் ஓரியன்டேஷனை அவங்க வந்து சொல்கிறாங்க. திஸ் இஸ் அ ரைட் விச் இஸ் கிவன் டு தெம். திஸ் இஸ் த ரைட். இது எந்த விதத்துலேயும் அவங்களோட ப்ரைவசியை பாதிக்கவே இல்லை. அதே மாதிரி திஸ் ஷுட் ஆல்சோ எக்ஸ்டெண்ட் டு த ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டேஷன்றார். ஓகேங்களா? த ரைட் டு ப்ரைவசி won't be affected in public, same as the gender ஓரியன்டேஷன் மாதிரியே வந்து ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டேஷன்லேயும் அது பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஓகேங்களா? பிகாஸ் வெறும் வந்து இந்த 25 ஆர்டிக்கல் 25 என்ன பண்ணுது? கன்சைன்ஸ் மட்டும் இல்லை, ப்ராக்டிஸையும் கொடுக்குது. ப்ராக்டிஸுக்குமான அந்த ரைட்டை கொடுக்குது. வெறும் கன்சைன்ஸ்னால் நான் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறது. ஓகேங்களா? நான் இந்த ரிலீஜனை விரும்புகிறேன்,
இந்த ரிலீஜன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்ம வந்து மனசாட்சிக்கு உட்பட்டு நம்ம நினைக்கிறது. ஆனால் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? அந்த ரிலீஜனில் சொல்லப்பட்டிருக்கிற ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக, ரிச்சுவல்ஸை செரிமோனிஸை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக தான் நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதை எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? பப்ளிக்கில் தான் ஃபாலோ பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது we can, ஸோ இது வந்து இந்த ஆக்ட் வந்து தடை இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஆனால் ஆத்தருக்கு இதில் தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஆர்டிக்கிளை எழுதின ஆத்தருக்கு என்ன அப்படின்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நிறைய எசென்ஷியல் ப்ராக்டிசஸை வந்து கோர்ட் வந்து தீர்மானிச்சிருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 47 கேசஸாக, கிட்டத்தட்ட 47 கேசஸ் வந்து எசென்ஷியல் ப்ராக்டிசஸ் வச்சு வந்து கேசஸ் வந்து வாதாடி இருக்காங்க. ஆனால் அந்த 47 கேசஸ்லையுமே வேறு மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? அவங்களுடைய அந்த க்ரைட்டீரியா இருக்குது பார்த்தீங்களா, அது ஒவ்வொரு கேஸ்லேயும் மாறி இருக்கு. ஒரு கேஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனை எக்ஸாம்பிளாக எடுத்திருக்காங்க. ஒரு கேஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டை எக்ஸாம்பிளாக எடுத்திருக்காங்க. ஒரு கேஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் ஆர் ப்ராக்டிசஸ் அதை தான் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? என்னதான் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டில் வந்திருந்தாலுமே ஒரிஜினலாக இல்லை, அதனால் இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில கேசஸில் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸையே அவங்க கணக்கிலே எடுத்துக்கல, வெறும் எம்பிரிக்கல் எவிடன்ஸ்னால் சுற்றி இருக்கிறவங்களோட ஒப்பீனியன் அதை கேட்டு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேஸ்லையும் அவங்களுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கு. ஓகேங்களா? அப்படி இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ஆத்தர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ட் ஷுட் நாட் பி அ கிளர்ஜி. ஓகேங்களா? ஒரு மத குருமார் மாதிரி இந்த எசென்ஷியல் ப்ராக்டிசஸ்க்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. த கோர்ட் ஷுட் ஆல்வேஸ் பி ஃபாலோடு பேஸ்ட் ஆன் த கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியை வச்சு தான் இந்த கோர்ட் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆத்தருடைய ஃபைனல் ஒப்பீனியன். இதுக்கு நிறைய கேசஸை வந்து ஆத்தர் வந்து சொல்கிறார். ஓகேங்களா? அந்த கேசஸ்லாம் நம்ம சும்மா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்சஸ்க்காக பார்ப்போம், ஏன்னா அந்த கேசஸுமே நீங்கள் ஆன்சரில் எழுதலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆன் த ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் ஸ்ரீ சிரூர் மத் அப்படிங்கிற கேஸ். சிரூர் மத் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கா? இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகல் 25 படி guarantees freedom not only to entertain such religious belief மட்டும் entertain பண்ணல, but it is also approved by one's judgment of conscience but also exhibit his belief. வெறும் வந்து நீ நினச்சி மட்டும் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அந்த நினைக்கிறத உன்னால் எக்ஸிபிட் பண்ண முடியணும் அப்படின்னு ஸ்ரீரூர் மத் கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. இது ஒரு கேஸ். நெக்ஸ்ட் இன்னொரு கேஸுக்கு வாங்களேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அஜ்மீர் தர்கா கமிட்டி அவங்களுக்கு வந்து ஒரு இது சொல்கிறாங்க. என்னென்னா, ஒன்லி ரிலீஜியனுடைய எசென்ஷியல் ப்ராக்டிஸ், இன்டெக்ரல் ப்ராக்டிசஸ் மட்டும்தான் வந்து ப்ரொடெக்ஷன். எசென்ஷியாலிட்டியில் இன்டெக்ரல் ப்ராக்டிசஸாக எது இருக்கோ அது மட்டும்தான் ப்ரொடெக்ஷன் இருக்கும், மற்ற ப்ராக்டிசஸ்லாம் ப்ரொடெக்ஷனில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அங்க பிரதர்ஷனத்தை ஏன் இந்த மாதிரி இந்த டெஸ்ட்டில் நீங்கள் வச்சு கணக்கு பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ என்ன, அங்க பிரதட்சணங்கிறது ஒரு எசென்ஷியல் ப்ராக்டிஸா? அது ஒரு மேண்டட்ரி ப்ராக்டிஸா? கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு தான் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதனுடைய ரிலீஜியஸ் பிலீஃப் அப்படிங்கிறது இன்னொரு மனிதனுடைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபாக இருக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் ஆரம்பிக்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறமா வந்து ஒரு கேஸ் இருக்குது. இது வந்து ட்ரைபல் கம்யூனிட்டி ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாகபஞ்சமி அன்னைக்கு ஒரு லைவ் கோப்ராவை பிடிச்சி அவங்க வந்து வர்ஷிப் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு விதமான அவங்களுடைய ப்ராக்டிஸ். ஆனால் அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் இருக்குது. அது வந்து ஸ்ரீநாத் லீலாமிருத் அப்படிங்கிற அந்த புக்கில் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வந்து இதை புகட்டியிருக்காங்கன்னு சொன்னாலுமே அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, வேறு அந்த கோர்ட்டில் இருக்கிற ஒரு ஜட்ஜு தர்மசாஸ்திராவில் இந்த மாதிரி எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே இல்லை, தர்மசாஸ்திராவில் இந்த மாதிரி எதுவுமே சொல்லலை, அப்போ இது செல்லாதுன்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி ஒரு கேஸ் இருக்குது. என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1985
1985 என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தர், ஓகேங்களா, முகமது ஃபாசி அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் கான்ஸ்டபிள், அவர் என்ன பண்ணுறாருன்னா கேரளா ஹைகோர்ட் கிட்ட ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அதாவது வந்து நான் தாடி வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், என்னோட மத நம்பிக்கை இது, என்னோட ஃபண்டமெண்டல் ரைட் இது, ஆனால் வந்து போலீஸில் வந்து தாடி எடுக்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அந்த கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா முஸ்லீம் மென்னுமே வந்து தாடியோடு இல்லை, ஓகேங்களா, அது தாடி இருக்கணுன்ற அவசியம் அப்போ முஸ்லீம்ஸ் எல்லாருக்குமே கிடையாது, ஓகேங்களா, குரானில் தாடியை வச்சுருக்கணுன்ற இது சொல்லவே இல்லை, அதனால் அது எசென்ஷியல் ப்ராக்டிஸ் இல்லை. தாடி இருக்கணுன்றதை யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபெட் சொன்ன ஹதீத்தில் தான் சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஹதீத் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரானுக்கு அப்புறம் எழுதப்பட்ட நூல்கள், ஓகேங்களா. ஸோ அதில் தான் இருக்கே தவிர குரானில் இல்லை. அப்போ இது வந்து ஒரு மேண்டேட்ரி ப்ராக்டிஸ் கிடையாது. இதையே தான் வந்து ஹிஜாபுக்கும் சொன்னாங்க, ஹிஜாப் பேன் அப்பவும் இதையே தான் சொன்னாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி வேற ஒரு இது இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் மார்கா அப்படிங்கிற ஒரு ஃபெய்த். இதில் வந்து தாண்டவா டான்ஸ்னு ஒரு டான்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இந்த தாண்டவா டான்ஸ் வந்து ஒரு எசென்ஷியல் ப்ராக்டிஸ் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணாங்க. ஆனால் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த் மார்கா உருவானது வந்து 1956, இந்த தாண்டவா டான்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டது 1966. அப்போது ஒரிஜினலாக ஃபார்ம் ஆனப்பவே இது இல்லாதனால இது உங்களுக்கு மட்டும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா there are many inconsistencies with respect to the court judgment, ஓகேங்களா. அப்போது இந்த எசென்ஷியலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எசென்ஷியாலிட்டி டெஸ்ட்டை எப்படி நீங்கள் ஃபார்ம் பண்ணணும்னா ஒன்லி பேஸ்ட் ஆன் த கான்ஸ்டிடியூஷன், ஓகேங்களா. கான்ஸ்டிடியூஷனில் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அது எசென்ஷியலோ இல்லையோ, இட் இஸ் கோர் வேல்யூவாக இருக்கோ இல்லையோ, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருக்குது, கான்ஸ்டிடியூஷன் வேல்யூக்கு எதிராக இருக்குது, டிக்னிட்டிக்கு எதிராக இருக்குது, ஈக்குவாலிட்டிக்கு எதிராக இருக்குது, ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து மற்ற செக்குலரிசம்க்கு எதிராக இருக்குது, டெமோக்ரஸிக்கு எதிராக இருக்குன்னா அந்த எசென்ஷியல் ப்ராக்டிஸ் என்ன இருந்தாலுமே சரி, அது நீங்கள் வந்து ஒரிஜினலாக இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டில் இருந்தாலுமே சரி, அது ரொம்ப வருஷமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலுமே சரி, it has to be eliminated, that's all. So you have to use only constitution as a guidance, not any religious text, not any empirical evidence, not any original religious text. இந்த மாதிரி எதையுமே நீங்கள் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார், ஓகேங்களா. ஓகே. ஸோ சார் ஒன்லி ஃபுட் அண்ட் அகாமடேஷன் நாட் ஃபார் கோச்சிங்காக? கோச்சிங்கும் இருக்குமா, கோச்சிங் வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டும் நடத்துவாங்க, ஓகேங்களா. கோச்சிங்னா ஃபுல்லாக கிளாஸஸ் இருக்காது உங்களுக்கு, ஓகே, ஃபுல்லாக கோச்சிங் இருக்கும். கோச்சிங்னா டெஸ்ட் பேட்ச் மட்டும் இருக்கும். ஐ வாண்ட் ஸ்டாண்டர்ட் புக் லிஸ்ட் ஃபார் பிலிம்ஸ்னு கேட்டிருக்கீங்க. ஸ்டாண்டர்ட் புக் லிஸ்ட் கொடுக்குறேன், பட் ஆஃப்டர் 3 months தான் கொடுப்பேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த என்சிஆர்டியை நீங்கள் என்சிஆர்டி புக் லிஸ்ட் நான் வந்து அமேஸில் போட்டிருக்கேன், அதை முதல்ல நீங்கள் படிக்கணும், அதுக்கப்புறமா ஸ்டாண்டர்ட் புக் லிஸ்ட் போகலாம். ஏன்னா ரொம்ப புக்கை வந்து உங்கள் மேலே திணிக்க நான் விரும்பலை, அது தேவையும் கிடையாது. சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபிலாம் வெறும் என்சிஆர்டி படித்தாலே உங்களால் கிளியர் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து சார் தர்மசாஸ்திரா நாகபஞ்சமி ரிலீஜியஸ் புக் கிடையாது தானே, அப்போது எதுக்கு கோர்ட் அந்த புக்கை வச்சு? அது வந்து ஓவரால் புக் இல்லைங்களா, அதனால் அதை எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா. தர்மசாஸ்திராவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருப்பாங்க மேபி, ஓகே. ஸ்டாண்டர்ட் புக்கு வந்து தமிழில் வேணுங்களா? தமிழில் எனக்கு பெருசாக தெரியாதுங்க, பட் நான் கேட்டு விசாரிச்சோன்னா உங்களுக்கு சொல்கிறேன். என்சிஆர்டி சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா? என்சிஆர்டி சிலபஸில் சேஞ்ச் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி பேஸ் ஒன்றா தானே இருக்க போகுது, அதனால் வந்து பேஸை நீங்கள் படிக்கலாம், ஓகேங்களா. சில புக்ஸ் தான் வந்து அதுதான் சொல்கிறேன், ஓல்டு என்சிஆர்டி சிலதெல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரிக்கு ஓல்டு என்சிஆர்டி படிங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ வர புக்ஸோடைய நியூ என்சிஆர்டிஸ் ஜாகிரஃபி, அதுக்கப்புறமா வந்து சயின்ஸு, ஓகேங்களா, எக்கனாமி, இது எல்லாமே நியூ என்சிஆர்டிஸ் படிக்கலாம். எக்கனாமிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் சில ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தேவை, அது அடுத்த கட்டத்தில் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஆர்டிகல் 26 சரி, ஓகே, நான் சொல்கிறேன். தமிழில் வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நான்
பார்த்து தேடி கண்டுபிடிச்சி தான் சொல்லணும். யாருக்காவது தெரியும் அப்படின்னா இதுலேயே போடுங்க, ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தமிழில் இப்போ நான் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் இதில் கமெண்ட்டில் ஏதாவது இருந்தால் போடுங்க. ஓகே, எந்த ஜிஎஸ் பேப்பரில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு கேட்டிருக்கீங்க. இது எதுக்காக இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் 2ல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஜிஎஸ் 2 ஓகேங்களா? எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ நானே ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் மாதிரி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், the doctrine of religious essentiality. The doctrine of religious essentiality is guided by constitutional morality. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை அனலைஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒன்றத்தை கொடுத்துருவாங்க, இல்லை கமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ட்ரின் ஆஃப் ரிலீஜியஸ் எசென்ஷியாலிட்டினா என்ன, கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டினா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அது தெரியும் போது அதை சேர்த்து சொல்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோ இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? ஒரு இன்ட்ரோ கொடுத்து, இன்ட்ரோ வரும் 3 லைன்ஸ் தான். இது 10 மார்க்ஸ் தான் மேக்ஸிமம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஹவு இட் இஸ் கைடட். ஸோ கைடிங் லைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ பேலன்சிங் பவர். அதுக்கப்புறமா வந்து கான்ஸ்டிடியூஷனல் மாரல்ஸ் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து ப்ளூரலிசம் யூஸ் ஆகுது, செக்குலரிசம்க்கு யூஸ் ஆகுது. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, செக்குலரிசம் இது பண்ணுற மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஆன்சரை எழுதணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதி அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷன், ஒரு 3 லைனில் ஒரு கன்க்ளூஷன் போட்டு யூ கேன் ஃபினிஷ் இட். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜிஎஸ் 2ல் கேட்பாங்க. ஜிஎஸ் 2 பாலிட்டியில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாலிட்டின்னு பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரியில் நீங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது வேறு. ஓகேங்களா? ப்ரிலிமினரியில் வாட்னு படித்தாலே உங்களுக்கு போதுமானது. ஓகேங்களா? ரைட் ஆர்டிகல் 25னா என்ன, ஆர்டிகல் 26னா என்ன, 27னா என்ன, 28னா என்ன, இப்படி படித்தா போதும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதனால் வருது இப்படி தெரிஞ்சால் போதும். ஆனால் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு படி மேலே போயிட்டு வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு இன்கல்கேட் த கெப்பாசிட்டி டு அனலைஸ் த கொஸ்டின். அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆன்சரை வச்சுருக்கணும். அதுக்கு நிறைய இந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா யூ கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் மெயின்ஸ். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரிலீஜியஸ் ஃபாலோ பண்ணாதவங்க ஐ திங்க் இவரோட வியூ லீட்ஸ் டு ரிலீஜியஸ் ப்ரொட்டஸ்ட். ரிலீஜனை ஃபாலோ பண்ணாதவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. எப்படி எதனால் வந்து அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறாங்க? இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமன் டிக்னிட்டி அப்படின்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்களா? இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமன் டிக்னிட்டினா யாரையும் வந்து அங்கே ஃபோர்ஸ் பண்ணல. ஓகேங்களா? யாரையாவது ஃபோர்ஸ் பண்ணி நீ இதை பண்ணியே ஆகணும், நீ இங்கே இருக்க, யூ ஹாவ் பீன் born in this category, so you have to do this compulsorily அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் then the state will come. ஓகேங்களா? அது வரைக்கும் இது வந்து அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஓகேங்களா? அது ஆனால் பட் இட் இஸ் சப்ஜெக்டட் டு மொராலிட்டி, பப்ளிக் ஆர்டர், ஹெல்த்து. இப்போ அவங்க வந்து அந்த அங்க பிரதர்ஷனத்தில் ஈடுபடும்போது அவங்களுடைய ஹெல்த்துக்கு பாதிக்குது, இல்லை அவங்களுடைய ஹெல்த்துனால மற்றவங்களோட ஹெல்த்துக்கு பாதிக்குதுன்னா ஸ்டேட் வில் இன்டர்ஃபியர். ஓகேங்களா? மற்றபடி அவங்க யாரையுமே துன்புறுத்தாமல், அவங்க எந்த ஒரு இதுவும் பண்ணாமல், அவங்க ஏதோ ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸை பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் won't interfere. ஓகேங்களா? If a private person to hold public office and controls for any purpose, private person to hold public office and controls any purpose அப்படின்னா Q வாரண்டோன்னு ஒன்று போடுவாங்க. ஆர்டிகல் 32ல்
என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூ வாரண்டோ பை வாட் அத்தாரிட்டி அப்படின்னு பேர். ஓகேங்களா, அதை கேட்டு நீங்கள் எந்த அடிப்படையில் வந்து இந்த பப்ளிக் ஆஃபீஸை ஹோல்டு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ ப்ரைவேட் பர்சன் இல்லை, அது பப்ளிக் அஃபீஷியல் கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பர்சனால் மட்டும்தான் பப்ளிக் அஃபீஷியலாக இருக்க முடியும். ஓகே ஓகே, இப்போ நம்ம டைம் ஆகிடுச்சு, அடுத்த இடத்துக்கு போகலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம். இது வந்து பிலிம்ஸில் தாங்க கேட்பாங்க. இதை என்னன்றதை மட்டும் சொல்லிடுறேன், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா, ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம். பிரேக்கிங்னா ஃபஸ்ட்டு என்னங்கிறத பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, அவ்வளோதான். பிகாஸ் பிலிம்ஸில் இந்த மாதிரி வந்து ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டியது, ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டியது தான் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம். பிரேக்கிங் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிரேக்கிங் மெக்கானிசமில் என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டோமோட்டிவ் ஒரு வண்டி வந்து ஓடுது. ஓகேங்களா, மோஷனில் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நிறுத்துகிறோம், பிரேக் போட்டு நிறுத்துகிறோம். அப்போ ஒரு மோஷனில் இருக்கும்போது ஒரு பொருள் வந்து இட் இஸ் இந்த கைனட்டிக் எனர்ஜி. ஓகேங்களா, அந்த கைனட்டிக் எனர்ஜியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லிஃபை பண்ணணும். இதுதான் மேட்டர். ஓகேங்களா, அப்போது இதுக்கு தான் வந்து பிரேக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்று தேவைப்படுது. ஓகேங்களா, அப்போது இப்போ நீங்கள் நிறுத்தும்போது ஒரு எனர்ஜி வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கா. அப்போது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்லுது, ஒரு எனர்ஜியை உருவாக்கவோ இல்லை அழிக்கவோ முடியாது, ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு தான் கொண்டு போக முடியும். அப்போது இந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, சுற்றிக்கிட்டு இருக்க அந்த ரொட்டேட்டிங் எனர்ஜி எப்படி வந்து இன்னொரு எனர்ஜியாக மாறுது அப்படின்னா அங்கே தான் பிரேக்கிங் சிஸ்டம் ஒர்க். அந்த பிரின்சிபலின் அடிப்படையில் தான் பிரேக்கிங் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போது நீங்கள் ஒரு ப்ரெஷரை உண்டாக்குறீங்க. ப்ரெஷரை உண்டாக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கைனட்டிக் எனர்ஜி ரொட்டேஷனாக இருக்கக்கூடிய அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன ஆகுதுன்னா ஹீட் எனர்ஜியாக மாறுது. அப்படி தான் அந்த சக்கரம் வந்து நிற்குது. ஓகேங்களா, இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குன்னா, டிஸ்க் பிரேக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மெக்கானிக்கல் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்க் பிரேக் இஸ் அ டைப் ஆஃப் மெக்கானிக்கல் பிரேக். இதுதான் நம்மளுடைய வண்டியில், அதாவது 2 வீலர் 4 வீலர்லலாம் இந்த டிஸ்க் பிரேக் தான் இருக்கும். இந்த டிஸ்க் பிரேக் வச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த ஃப்ரிக்ஷன் மூலமாக வந்து அது இட் இஸ் ட்ரைங் டு ரிலீஸ் த ஹீட் எனர்ஜி. அதனால தான் டிஸ்கில் வந்து நீங்கள் இப்போ கூட உங்கள் வண்டியில் போய் பாருங்கள், இது முன்னாடி நோட் பண்ணலன்னா கூட டிஸ்கில் வந்து ஓட்டை இருக்கும். எதுக்காக ஓட்டை இருக்குன்னா அந்த ஹீட் எனர்ஜி ஈஸியாக வெளில போகிறதுக்கு அது அந்த ஓட்டை தான் அனுமதிக்கும். ஓகேங்களா, ஹோலாக இருக்கும் டிஸ்க் பிரேக்கில். நீங்கள் போயிட்டு இதெல்லாம் பாருங்கள். ஓகேங்களா, ஏன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, தீஸ் கைண்ட் ஆஃப் இன்டராக்டிவ் நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூபிஎஸ்சி. நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற அவேர்னஸ் தான் யூபிஎஸ்சி எக்ஸாம் ஃபுல்லாகவே. ஓகேங்களா, ஸோ அந்த அவேர்னஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் இது இப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். சிசிடிவி கேமரா அப்படின்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் சிசிடிவி அப்படின்னா என்னங்கிறத நம்ம யோசிச்சிருக்கோமா? அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா 2022 கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா, இதுதான் யூபிஎஸ்சி. அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற விஷயத்தில் நம்ம எந்த அளவுக்கு அவேராக இருக்கும். ஓகேங்களா, இது தவிர்த்து ஸ்டாட்டிக் போர்ஷனில் பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த சயின்ஸு, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பில்லர்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சின்னு அழைக்கப்படுற இதில் எவ்வளவு நம்ம டெக்னிக்கல் நாலேஜோடு இருக்கும், சுற்றி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை எவ்வளோ தெரிஞ்சிருக்கும். அப்போ அவேர்னஸ்ஸு, அதுக்கப்புறமா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் தென் ஸ்டாட்டிக் போர்ஷன், இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு கொஸ்டினை உங்களுக்கு வந்து மற்றவங்க கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு ஹெட்ஜு காமிக்க முடியும். ஓகேங்களா, அப்போது இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு எதையுமே விட்டுறாதீங்க. ஓகேங்களா, எல்லாத்தையுமே அதுக்குன்னு உள்ள ரொம்ப டீப்பாக இது எப்படி ஒர்க் ஆகுது, நான் போய் அசம்பிள் பண்ண போகிறேன் அப்படின்லாம் போய் கற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு இது என்னன்னா என்ன, வாட் இஸ் வாட் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துலேயுமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, யூபிஎஸ்சி இஸ் எக்ஸ்பெக்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக் ஆஃப் ஆல் ஆசஸ். ஓகேங்களா, எல்லா தொழிலையும் தெரிஞ்ச ஒரு ஆள், மாஸ்டர் ஆஃப் நன். எதுலேயுமே வந்து மாஸ்டர் ஆகணும்னு அவன் கேட்கவே இல்லை. ஓகேங்களா, எக்ஸப்ட் யுவர் ஆப்ஷனல் யூ ஹேவ் டு பி. ஓகே, அதுக்கப்புறம் there is a type of brake which is called as induction brake. இதை தான் வந்து ட்ரெயின்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது இதை டேரெக்டாக கேட்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இண்டக்ஷன் பிரேக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ட்ரெயின்ஸ் அப்படின்னு கேட்கலாம்.
ஓகேங்களா. these uses magnetic properties to braking system, in the braking system. இதே வரிசையில் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா there is a braking technology which is called as regenerative braking. regenerative braking systemனு ஒரு braking system இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா generating something, it is generated. ஓகேங்களா. regeneratedனா again it is generated அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா it is used in the battery. ஓகேங்களா. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் என்ன ஆகுது, எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the stored electric energy is converted into mechanical energy. ஓகேங்களா. stored electric energy, பேட்டரியில் எலக்ட்ரிக் எனர்ஜியாக ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த stored energy is converted into mechanical energy and it is used to rotate the motor. ஓகேங்களா. இன்ஜினை ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, அவ்வளோதான். அப்போது பிரேக் அடிக்கிறீங்க, பிரேக் அடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is some energy. ஓகேங்களா. the mechanical energy is again converted to electrical energy and again stored to battery. ஓகேங்களா. அந்த எனர்ஜியை திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா ரீஜென்ரேட் பண்ணி திருப்பி ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதை வேறு எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது the energy is transformed again. இதுதான் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நல்லா இருக்கே. அப்போ எல்லா இதுவும் இதே மாதிரியே பண்ணலாமா அப்படின்னா 100% இது ஒர்க் ஆகாது. இதோடைய ப்ராப்ளமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் won't ஒர்க் 100%. கூடுதலாக இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டமோட சேர்த்து வாட் வி நீட் இஸ் we also need conventional system of braking. ஓகேங்களா. இதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டாரிக்கல் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ கன்வென்ஷனல் பிரேக்கிங்கோடு சேர்ந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கும் இருக்கும். ஓகேங்களா. அப்போ தான் இந்த வண்டியை முழுமையாக நிறுத்தவே முடியும். இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எஃபெக்டிவ்னஸ் இஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஸ்பீட். ரொம்ப நிறைய ஸ்பீடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ரீஜெனரேட்டிவ் இது ஒர்க் ஆகும். கம்மியான ஸ்பீட்னா கம்மியாக தான் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் நியூ ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த போலீஸ் ஆஃபீஸர்ஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் there are 3 important criminal laws which has been came into force in July 1st. ஜூலை 1ஸ்ட்டில் ஜூலை 1ஸ்ட்லேயே நம்ம இன் டீட்டெயில்டாக பார்த்தோம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. மறுபடியும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ we can revise it. ஓகேங்களா. அப்போ ஏற்கனவே நடத்திட்டனே அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து விட்டுடலாம் அப்படின்லாம் நினைக்கவே இல்லை. பிகாஸ் the more you are revising a portion, the more will be you are familiar with the topic. ஓகேங்களா. அப்போ திருப்பி 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 படிக்கணும். ஓகே. ஸோ மறுபடியும் நம்ம பார்ப்போம். அப்போ they have given with respect to zero FIR. ஜீரோ எஃப்ஐஆர்னா என்ன, மறுபடியும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள். என் கூடவே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ரீகால் இட். வாட் அண்ட் ஆல் ஐ எம் சேயிங், உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுதோ அதெல்லாம் ரீகால் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ ஜீரோ எஃப்ஐஆர் பற்றி பார்ப்போம். ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னா என்னது, எந்த இதுக்கப்புறம் வந்து ஜூரிஸ்டிக்ஷன்ற பேரில் நீங்கள் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ண முடியாது. இது என் ஜூரிஸ்டிக்ஷனில் வராது, இது என்னோட லிமிட்டில் வராது அப்படின்லாம் எந்த ஒரு போலீஸ்காரருமே வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. எல்லா கம்ப்ளைண்ட்ஸையுமே ஏதோ ஒரு ஜூரிஸ்டிக்ஷனில் அவங்க எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் தென் ஆஃப்டர் தே ஆர் டேக்கிங் தட் இஸ் கால்ட் அஸ் ஜீரோ எஃப்ஐஆர். அதுக்கப்புறம் இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷனுக்கு, அந்த பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அவங்களே அனுப்பணும். ஓகேங்களா. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ எஃப்ஐஆர் ப்ரொவிஷன். இதுக்கு முதல்லையே இருந்துச்சா, ஐபிசிலையும் இருக்கா அப்படின்னா ஐபிசியில் ப்ரொவிஷனாக இல்லை, பட் ஆல்ரெடி இதை வந்து அந்த நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஜீரோ எஃப்ஐஆருங்கிறது நடைமுறையில் இருந்துச்சு, ஆனால் ஐபிசி பேக்கிங் இல்லை. இப்போ ஐபிசியில் சிஆர்பிசி பேக்கிங் இல்லை, இப்போ இந்த சிஆர்பிசி பேக்கிங்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. பிஎன்எஸ்எஸ் பேக்கிங்கையும் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரலாக சொல்கிறான், ரிட்டன் கம்ப்ளைண்ட்டில் சொல்லலாம். அதே மாதிரி இப்போது இ-ஃபைலிங்லேயும் சொல்லலாம். ஓகேங்களா. எலக்ட்ரானிக் மோட்லேயும் சொல்லலாம். ஓகேங்களா. இன்ஃபர்மேஷன் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வீடியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் மேட் மேண்டட்ரி வீடியோகிராஃபி. அதாவது இப்போ ஒரு எவிடன்ஸ் க்ரைம் சீனுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த க்ரைம் சீனை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ், செல்ஃபீஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கிணைச்சு இந்த மாதிரி நான் வந்தேன், இன்றைக்கி வந்தேன், இந்த காலையில் இதை நம்ம பார்த்தோம், இந்த பொருளை இந்த டைமில் நான் பார்த்துருக்கேன், இந்த க்ரைம் சீனை இந்த மாதிரி வந்து நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு 4 minutes வீடியோ எடுத்து யூ ஹேவ் டு அப்லோட் இன் த க்ளவுட். அந்த க்ளவுட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இ-சாக்ஷியா. இதை யார் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். ஓகேங்களா. இது எதோட ஜாயின்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஜாயின்ட் ப்ராஜெக்ட் ஆஃப் இனிஷியேட்டிவ் ஆஃப் இன்டர் ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். இட் இஸ் அ ஜாயின்ட் ப்ராஜெக்ட் ஆஃப்
interoperable criminal justice system. அப்போ இது இந்த டேட்டா எல்லாருக்குமே உதவியாக இருக்கும். யார் வேணாலும் இதை வந்து தொடர்பு கொள்ளலாம். ஜுடிஷியரியிலேருந்து, ப்ராசிக்யூஷன் ஏஜென்சிஸ்லேருந்து, சைபர் ஏஜென்சிஸ்லேருந்து யார் வேணாலுமே இதை தொடர்பு கொள்ளலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி இது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் திஸ் இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த வீடியோகிராஃபி, இது எல்லாமே ஜியோ டேக்டு, அதாவது எங்கே எடுத்தேன் அப்படிங்கிற, ஜியோனா எர்த்துன்னு அர்த்தம். அப்போ எந்த பிளேஸுங்கிறத பிளேஸை டேக் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டைம் வந்து ஸ்டாம்ப் பண்ணிவிடுவாங்க, இந்த டைமில் தான் இதை பண்ணேன் அப்படின்ட்டு. அப்போது உங்களால் வந்து ட்வீக் பண்ண முடியாது. ஓகேங்களா? எவிடன்ஸை வந்து டேம்பர் பண்ண முடியாது, ப்ராப்ளம். ஓகேங்களா? அப்போ வேறு ஒரு எவிடன்ஸை உங்களால் திணிக்க முடியாது. அந்த இடத்துல அந்த டைமில் வீடியோகிராஃபி பண்ணும்போது என்னென்ன எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், தட் அண்ட் டஸ்டட், தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் ஆல் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த அரெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. அரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேண்டட்ரியாக வந்து அந்த அரெஸ்ட்டுக்கான ப்ரொவிஷன் இன்ஃபர்மேஷனை வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா? இவர் எதனால் அரெஸ்ட் பண்ணப்பட்டார், எப்படி பண்ணப்பட்டாருன்னு போலீஸ் வெளியவும் அந்த டிஸ்பிளே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டலாகவும் டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன். நெக்ஸ்ட்டு வந்து வல்னரபிள் செக்ஷன்ஸுக்குமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சில இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது இப்போ வந்து சிக்கு இல்லைனா எல்டர்லியாக இருக்காங்க. ஓகேங்களா? 3 வருஷத்துக்கு உள்ளே இருக்கு, அதாவது வந்து அவங்கள பண்ண க்ரைம் வந்து 3 வருஷத்துக்கு உள்ளே இருக்குது, 60 வயசுக்கு மேலே இருக்காரு அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஓகேங்களா? மேண்டட்ரி அரெஸ்டிங்லாம் கிடையாது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் டெப்யூட்டி எஸ்பி, ஓகேங்களா, அவர் தான் போய் அரெஸ்ட் பண்ணணும், கீழே இருக்கிறவர் தான் போய் அரெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி ஹேண்ட்கஃபிங், ஹேண்ட்கஃபிங்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன தான் இதில் ஹேண்ட்கஃபிங்கை சேர்த்துருந்தாலும் பிஎன்எஸில் ஹேண்ட்கஃபை சேர்த்துருக்காங்க. ஹேண்ட்கஃபிங்னா வந்து கையில் வந்து விலங்கு மாட்டுறது. அண்ட் திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் த ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு கிருஷ்ண ஐயர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது எல்லாத்துலேயுமே வந்து ஹேண்ட்கஃபிங் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எந்தெந்த அக்யூஸ்லாம் தப்பிச்சு போகக்கூடிய அந்த பொட்டென்ஷியல் இருக்குதோ, இல்லை யார் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது வந்து மற்றவங்கள தாக்கக்கூடிய அந்த பொட்டென்ஷியல் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் ஹேண்ட்கஃபிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதில் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a subsections that imposes a duty to inform the progress of investigation within 90 days of the victims or informant. ஓகேங்களா? விக்டிமாக இருக்கிறவங்களுடைய இல்லைனா இன்ஃபார்மெண்ட்டுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு 90 டேஸுக்கு ஒன்ஸ் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? இன்ஃபார்மே பண்ணாமலாம் இருக்க முடியாது. அந்த ப்ராக்ரஸ் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷனை அவங்களுக்கு சொல்லணும். இதுவும் ஒரு கிளாஸாக சப்செக்ஷனாக இதில் ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎன்எஸ் படி பிஎன்எஸ் as defined the terrorist act, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இந்த லைனு இட் இஸ் அ பொட்டென்ஷியல் ப்ரிலிம்ஸ் லைன். ஓகேங்களா? ஏன்னா டிஃபைன்ஸ்னு வருது பாருங்கள், பாரதிய நியாய சன்ஹிதா அப்படிங்கிற அந்த ஐபிசி செக்ஷன் as defines what is meant by terrorist act. அப்போ இந்த டெரரிஸ்ட் ஆக்டுக்குள்ளே ஏதாவது வருது அப்படின்னா எஸ்பி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன் டிசைட் டு ரெஜிஸ்டர் தட் கேஸ் அண்டர் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட். ஓகேங்களா? ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், யூஏபிஏல எஸ்பி வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேங்களா? தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரிமினல் பில்ஸ். ஓகே, கிரிமினல் ஆக்ட் இப்போ பில் இல்லை, ஆக்டாகவே மாறிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் த ஹெல்த் பட்ஜெட், ரெடியூஸ் த அவுட் ஆஃப் பாக்கெட் ஸ்பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்ஜெட் இன் ஃபோக்கஸ். ஏன்னா இப்போ திருப்பி வந்து பட்ஜெட் வந்து ஃபுல் டைம் பட்ஜெட் வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பிஸ்னஸில் ஒரு பட்ஜெட் ஒன்று வந்துச்சு விச் இஸ் ரிலேட்டட் டு த ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ நம்ம ஹெல்த் ரிலேட்டடான சில இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பார்த்துருவோம். ஓகேங்களா? பப்ளிக் ஸ்பெண்டிங் இன் இந்தியா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பப்ளிக் ஸ்பெண்டிங் வந்து நம்மளுடைய டார்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் 2.5% ஆஃப் த ஜிடிபி. நம்மளோட டார்கெட் 2.5% ஆஃப் ஜிடிபி. ஆனால் நம்மளுடைய கரண்ட் ஸ்பெண்டிங் எவ்வளோ தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 to 1.35% ஆஃப் த ஜிடிபி. ஓகேங்களா? அதுலேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்பெண்டிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.25%, 0.35% இவ்வளோ தான் இருக்கும். ஓகேங்களா? ஜிடிபியில் 0.35% தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங்.
அப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட ஸ்பெண்டிங்கை டோட்டலாக கூட்டினீங்க அப்படின்னா 5% இருக்கும். ஓகேங்களா, 5% ஸ்பெண்டிங். ஆனால் அவங்களோட ஸ்பெண்டிங்குமே எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயமாக 8% இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தா நம்மளுக்கு எவ்வளோ தான் ஸ்பெண்டிங் வருது, 1.35% தான் வருது. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா பப்ளிக் ஸ்பெண்டிங் கம்மி ஆகிறதுனால அவுட் ஆஃப் பாக்கெட் ஸ்பெண்டிங், அதாவது வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர் தன்னுடைய பாக்கெட்லேருந்து ஹெல்த்துக்காக செலவு பண்ணுறது, அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஏறுது. ஓகேங்களா, இன்னும் இது எப்படி அக்ரிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் சம் இம்பார்ட்டண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் அண்டு வேறு சில இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸ். டிமானடைசேஷன், ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணது, அதுக்கப்புறம் COVID-19 ப்ராப்ளம் வந்தது. இது எல்லாமே என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-80 மில்லியன் பீப்புளை மறுபடியும் பிலோ த பாவர்ட்டி லைனுக்கு கொண்டு போயிடுச்சு. அப்போ இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சப்ஸ்டாண்டர்டான அந்த மருத்துவத்தை போய் நாடுறாங்க, அப்படி இல்லையா கவர்மெண்ட்டுக்கு ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய அந்த மருத்துவத்தை நாடுறாங்க, விச் இஸ் லிமிட்டட் ஒன்லி. ஓகேங்களா, ஏன் லிமிட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டைம் அண்ட் ஸ்பேஸாக லிமிட்டட். வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடுலாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர்லேருந்து செகண்டரியிலேருந்து ட்ரெஷரியிலேருந்து எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக வேலை செய்யுது. சவுத் இந்தியாவிலே நீங்கள் எடுத்துக்கலாம், சவுத் இந்தியன் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். பட் இஃப் யூ டேக் டு நார்த் இந்தியா, இப்போ ரீசெண்டாக வந்து குஜராத்தில் கூட COVID-19 அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர்ஸ் இல்லாமல் இறந்து போனாங்க, சுப்ரீம் கோர்ட்டே கண்டிச்சாங்க. ஓகேங்களா, டேக் த கேஸ் ஆஃப் பீகார், டேக் த கேஸ் ஆஃப் யூபி, ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போனாங்க குழந்தைங்க, 80 குழந்தைங்க இறந்து போனாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஒரு இப்போ ரீசெண்டாக நடந்த ஏதோ ஒரு ப்ராப்ளமில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பெட்டு கூட இல்லாமல் அவங்க சொந்தக்காரங்க அந்த அட்டெண்டரை வச்சு கையிலேயே வந்து குளுக்கோஸ் வச்சுருந்தாங்க, அவங்க பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் எல்லாமே வந்து பெரிய லெவலில் பாதிப்பு இருக்குது. ஓகேங்களா, அப்போ நம்ம உடனடியாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to timely invest in the infrastructure. இல்லைனா நம்மளுடைய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமாயிடும். பிகாஸ் there are two important burden. ஓகேங்களா, சேலஞ்சஸ் இது எல்லாமே எக்கனாமிக் இம்பேக்ட்லேருந்து பாவர்ட்டிலேருந்து பொலிட்டிக்கல் நெக்லெக்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, பிகாஸ் ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா there is double burden of disease. என்ன டபுள் burden of disease அப்படின்னு பார்த்தீங்கன்னா both communicable disease and non-communicable disease. கம்யூனிகபிள் டிசீஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை லேஸாக விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சொசைட்டியே பாதிக்கக்கூடிய அளவுக்கு அது பெருகிடும். எக்ஸாம்பிள் COVID-19. ஓகேங்களா, இனிஷியலாக நம்ம கர்ஃப்யூ பண்ணாமல் ஓகேங்களா ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்கள சோதிக்காமல் விட்டதன் விளைவு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have suffered for 1.5 years. ஓகேங்களா, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னா என்னென்னா இது பரவாது, ஆனால் கான்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மானிட்டரிங் பண்ணணும். அதுக்கு we need இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல், அப்புறமா வந்து ஸ்டாஃப் அசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஹியூமன் ரிசோர்ஸும் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ரிசோர்ஸும் வேணும். இது இல்லாமல் we have to invest in the equipments. அது இல்லாமல் we have to invest in the drug research and development. இந்த அளவுக்கு வந்து ஹெல்த் ஸ்பெண்டிங் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியிருக்கு. ஓகேங்களா, இது எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா GS2லையும் கேட்கலாம், GS3லையும் கேட்கலாம். ஓகேங்களா, ஹெல்த் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். இஷ்யூஸ் ஆஃப் பாவர்ட்டிலையும் கேட்பாங்க, அப்படி இல்லைனா கவர்னன்ஸ்லையும் கேட்பாங்க. ஓகேங்களா, ஹெல்த்தை வச்சு கேட்பாங்க. ஹெல்த் அண்ட் எஜுகேஷன்ஸ் ஆர் டூ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் UPSC. ஓகேங்களா, அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஹெல்த் சிஸ்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி ஸ்விஃப்ட், நிம்பிள், ஸ்டடி அண்ட் சாலிட். இதெல்லாம் கீவேர்ட்ஸ் விச் யூ ஹாவ் டு யூஸ் இன் யுவர் ஆன்சர். ஓகேங்களா, விச் இஸ் the health system should have the characteristics of swift, steady, nimble and solid technology. ஓகேங்களா, and then the budgetryல பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இப்போவாச்சும் கொஞ்சம் கன்சர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஸ்பெண்டிங், டிஸ்பேரிட்டி, அதுக்கப்புறம் லோன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, லோன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ் இப்போ தான் நம்ம வாங்கியிருக்கோம், அதை ஒழுங்காக நம்ம வந்து செலவு பண்ணணும். அப்போ ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, ஒழுங்காக ஹெல்த் மிஷன் சொன்னதோடைய பரிந்துரைப்படி ஹெல்த் மிஷனுக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட், இன்க்ரீஸ் த பட்ஜெட். ஓகேங்களா, பப்ளிக் ஸ்பெண்டிங். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு செஸ்ன்னு ஒன்று போட்டிருக்கீங்க, ஹெல்த் செஸ்ன்னு ஒன்று போட்டிருக்கீங்க. ஓகேங்களா, 4% வாங்குறீங்க.
ஆனால் அதில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ஸில் 25% தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது யூஸ் 100% ஆஃப் த ஹெல்த் செஸ் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ரிசோர்ஸஸை ஒழுங்காக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது இன்க்ரீஸ் த ஸ்பெண்டிங். அப்புறம் ஸ்ட்ரென்தனிங் த பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டமை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியமுக்கு வந்து 18% ஜிஎஸ்டி. ஓகேங்களா? அப்போது அதை குறைக்கணும். அப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் ஷுட் டிசைட். ஓகேங்களா? யூ ஹேவ் டு ரெடியூஸ் த ஜிஎஸ்டி. அது மட்டும் இல்லாமல் என்ன தான் வந்து டேக்ஸ் கிரெடிட்டு அதுக்கப்புறம் ரிபேட்லாம் வந்து சில ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு கவர்மெண்ட் கொடுத்தாலுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ப்ரைஸஸை வந்து ரொம்ப ப்ரீமியமான ரொம்ப ஹை ப்ரீமியம் ரேட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த ப்ரைஸஸை வந்து குறைக்கிறதுக்கு வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு கேப் ஆர் யூ ஹேவ் டு கிவ் டிஸ்இன்சென்டிவ்ஸ். அப்போ அவங்களுக்கு யூ ஹேவ் டு யூஸ் கேரட் அண்ட் ஸ்டிக் மெத்தட் டு ரெகுலேட் த ப்ரைஸிங் ஆஃப் த ப்ரைவேட் ஹெல்த் கேர் சென்டர்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது we can give more inclusive health care. ஓகேங்களா? ஃபார் ஆல் த செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. பிகாஸ் ஹெல்த் கேர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அடிப்படையான தேவை. ஓகேங்களா? அண்ட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் சோஷியல் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்னென்னா தன்னுடைய கவர்மெண்ட் கிட்ட தன்னுடைய சிட்டிசன் கொடுத்துருக்கிற அந்த கான்ட்ராக்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் கான்ட்ராக்ட். பிகாஸ் இந்த ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீயிங். அதுக்கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னுடைய எல்லா ரைட்ஸையுமே சரண்டர் பண்ணியிருக்கேன் எக்ஸப்ட் ஃபண்டமெண்டல் ரைட் விச் இஸ் ரைட் டு லைஃப். அதுக்காக தான் நான் சரண்டரே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போது திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஹேஸ் டு ப்ரொவைட் மீ ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? மெயினான சோஷியல் கான்ட்ராக்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் ப்ரொவைட் யூ பவர், with that power, using that power you have to provide me protection. This is called a social contract. அந்த social contractல ப்ரொடெக்ஷனில் ஹெல்த் சிஸ்டமும் வருது. ஓகேங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அவர் பிரைம் மினிஸ்டர்ஸ் ரஷ்யா விசிட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they want to discuss about the Indians who have been illegally recruited. இல்லீகலாக வந்து ரெக்ரூட் பண்ணப்பட்ட இந்தியன்ஸோடைய அந்த பிரச்சனைகளை வந்து பேச போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னலாம் பேச போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are also trying to negotiate with respect to trade, connectivity, space, oil. ஓகேங்களா? இதை பற்றியும் சில தீம்ஸ் மாதிரி பேச போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது நமக்கு முக்கியம் இல்லை. பட் என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this important deal with respect to new developments by Russian nuclear cooperation which is called as Rosatom. ரஷ்யாவுடைய நியூக்ளியர் அந்த கார்பரேஷன் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராசாட்டம். அவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, they have built the கூடங்குளம் ரியாக்டர்ஸ். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பிலிம் ஸ்பெசிஃபிக்கான தகவல் என்ன அப்படின்னா ரஷ்யா இஸ் த ஒன்லி ஃபாரின் கண்ட்ரி ஆப்ரேட்டிங் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இன் இந்தியா. ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரஷ்யா இஸ் த ஒன்லி ஃபாரின் கண்ட்ரி ஆப்ரேட்டிங் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இன் இந்தியா. இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கேட்பானா அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவும் கேட்கலாம், இல்லைனா இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்டெரக்டாகவும் அந்த ஏதாவது ஒரு கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். வேறு எப்படி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஆப்ரேஷன் there is only Indian nuclear operators who are operating the nuclear devices in India, nuclear power plants in India அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இது கரெக்டாக தப்பா அப்படின்னா தப்பு. பிகாஸ் ரஷ்யா இஸ் ஆல்சோ ஆப்ரேட்டிங் விச் இஸ் அ ஃபாரின் என்டிட்டி. ஓகேங்களா? இப்படி கேட்கலாம். இல்லைனா வந்து ரஷ்யா அண்ட் யூஎஸ் இஸ் ஆப்ரேட்டிங் த நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இன் இந்தியா எப்படி கேட்டாங்கனாலும் தப்பு தான். அப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இதே ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும், இன்டைரக்டாக கால்குலேட்டிவ் கெஸ் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஃபார் தட் யூ ஹேவ் டு நோ சம் இம்பார்ட்டண்ட் அந்த இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அண்டு அனதர் இம்பார்ட்டண்ட் Indo-Russian joint venture with respect to assault rifles. ஓகேங்களா?
என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் 2021 5000 கோடிக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட், ஓகேங்களா, 6 லட்சம் ஏகே 203 அசால்ட் ரைஃபிள்ஸை வந்து தயாரிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் ஒன்று போடுறாங்க, இண்டோ-ரஷ்யன் ரைஃபிள் பிரைவேட் லிமிடெட் விச் இஸ் ஆப்ரேட்டட் இன் ஹமேத்தி, உத்தரப்பிரதேஷில் அது வந்து அமைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 70,000 ரைஃபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ப்ரொடியூஸ்டு இன் இந்தியா இன் அ ஃபேஸ்டு மேனர். இந்தியாவில் எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கலைஸ் ப்ராடக்ட் அண்ட் டெக்னாலஜி 5%லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 70% வரைக்கும் 70,000 அப்படியே ஏற்றிக்கிட்டே வருவாங்க 70,000 வரைக்கும். அதுக்கப்புறம் 100% லோக்கலைஸ்டு ப்ராடக்ட்ஸ் வச்சு மிச்சம் இருக்கிறத அந்த ரஷ்யன் டெக்னாலஜியும் நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அந்த நாலேஜ் வச்சு we will create for ourselves. ஓகேங்களா? ஸோ இண்டிஜினியஸ்க்கு இது இண்டிஜினைசேஷன் ஆஃப் த டிஃபென்ஸ் செக்டார், அதுக்கு இதை ஒரு எக்ஸாம்பிளாக எழுதலாம் நீங்கள். ஓகேங்களா? அப்போ இன்டர்னல் செக்யூரிட்டி GS3ல இண்டிஜினைசேஷன் ஆஃப் த டிஃபென்ஸ் செக்டார், அதுக்கு இதில் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் கேவ் பெயிண்டிங் வாஸ் கிரியேட்டட் அட்லீஸ்ட் 51,000 years ago. 51,000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், மனுஷன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வரைய ஆரம்பிச்சிட்டான். ஓகே, ஸோ சீலிங் இந்த எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் ஐலாண்ட், ஓகேங்களா, சுலவாசி அப்படிங்கிற இந்த ஐலாண்டில் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஓல்டஸ்ட் கேவ் பெயிண்டிங். அப்போ பிளேசஸ் இன் நியூஸில் தான் இதை கேட்பாங்க. பெருசாக வந்து ஹிஸ்டாரிக்கலாக இந்தியாவுக்கு இதில் எந்த ஒரு சிக்னிஃபிகன்ஸும் இல்லை. ஓகேங்களா, அதனால் ஹிஸ்ட்ரியில் கேட்க மாட்டாங்க, ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் கேட்க மாட்டாங்க. பட் பிலிம்ஸில் மேப்ஸ் இன் நியூஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இது என்ன கேவுன்னு கேட்கலாம். இந்த கேவை இந்த 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 கேவ் தான், ஓகேங்களா, இந்த கேவில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இது எந்த கண்ட்ரியில் இருக்குதுன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சென்டர் செட் டு ட்வீக் த க்ரைட்டீரியா ஃபார் அக்கார்டிங் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, சென்டர் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஸ்டேட்டஸை க்ரைட்டீரியா வந்து ட்வீக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா there are many other languages which is awaiting for this classical language status. அது என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் வந்து வெயிட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மராத்தி, பெங்காலி, அசாமி, மித்தாலி அப்படின்னு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பழமையான லாங்குவேஜ் தான். அப்போ என்ன க்ரைட்டீரியாவை இவங்க வச்சுருக்காங்க, இப்போ என்ன க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மினிமம் 1500லேருந்து 2000 வருஷத்துக்கு பழமையான லாங்குவேஜாக இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதோட லிட்ரரி சோர்சஸ் வந்து ரொம்ப ரிச் வேல்யூபிள் லிட்ரரி சோர்சஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதில் இப்போயுமே வந்து பேசிக்கிட்டு இருக்கணும். ஓகேங்களா, ஸ்பீச் அதை யூஸ் பண்ணி பேசணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து மாடர்ன் லாங்குவேஜ்லேருந்து டிஸ்கண்டினியூட்டி ஆகியிருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா, இப்போ தமிழோடைய தமிழ் பிரம்மி எழுத்துக்கள் அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜில் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ எழுத்து சீர்திருத்தங்கள் நிறைய கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்போ அதுவும் இதுவும் ஒன்று தான். ஓகேங்களா, அதனால் இது வந்து க்ரைட்டீரியா வந்து தவறி போயிடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ என்னென்னலாம் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜாக டிக்ளேர் பண்ணது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் வந்து ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஓகேங்களா, 2004 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சான்ஸ்கிரிட், அப்புறம் கன்னடா, அப்புறம் தெலுங்கு, அப்புறம் மலையாளம், அப்புறம் ஒடியா. அப்போ தென்னிந்திய லாங்குவேஜஸ், ஓகேங்களா, மேக்ஸிமம் எல்லாமேன்னு சொல்லக்கூடாது, ஆல் த சதர்ன் லாங்குவேஜ் ஆர் திராவிடன் லாங்குவேஜஸ் ஹவ் பீன் அக்கார்டட் டு கிளாசிக்கல் லாங்குவேஜ்னா அது தப்பு. ஓகேங்களா, தெர் ஆர் மெனி திராவிடியன் லாங்குவேஜஸ் ஆல்சோ விச் இஸ் ஸ்டில் அவைட்டிங் ஃபார் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ். ஃபார் எக்ஸாம்பிள் துளு. ஓகேங்களா, துளுலாம் இன்னும் வரல. ஓகேங்களா, அப்போது ஆல் த திராவிடன் லாங்குவேஜ்னா தப்பாயிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது கிடைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 இம்பார்ட்டண்ட்டான பெனிஃபிட் வந்து இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுனால வருங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மேஜர் ஆனுவல் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் ஸ்காலர்ஸுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். 2 ஸ்காலர்ஸுக்கு அந்தந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸுக்கு இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் கிடைக்கும். அப்புறம் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்டடீஸ் இன் கிளாசிக்கல் லாங்குவேஜ் செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு யூசிஜியில் வந்து சீட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா, ப்ராமினெண்ட்டாக வந்து ரிசர்ச்சுக்கான சீட்டு வந்து சேர் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜாக ஒரு லாங்குவேஜ் வந்து அங்கீகாரம் பெற்றால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
critically examine, analyze, comment இதெல்லாம் பற்றி மாதவி மேடம் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, அதை ஒரு வாட்டி பாருங்கள், ஓகேங்களா. பட் ஒய் கிளாஸ் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் பீப்புள் வந்து பேசுகிறதே இல்லையேன்னா, பீப்புள் வந்து பேசுகிறாங்க, இப்பயும் பேசுகிறாங்க, கம்மியாக பேசுகிறாங்க, அவ்வளோதான், ஓகேங்களா. பேசுகிறதே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹடல்ஸ் இன் இம்போர்ட்டிங் டைமண்ட்ஸ் போஸ் அ குவாண்டம் பிளாக் டு ரிசர்ச் ஆம்பிஷன். இப்போது நம்மளோட மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் குவாண்டம் மிஷன் அப்படின்னு வந்து வி ஹாவ் அ மிஷன், ஓகேங்களா. நேஷ்னல் குவாண்டம் மிஷன் 6000 crores இனிஷியேட்டிவில் நம்ம வந்து வி ஹவ் லான்ச்ட் இட், ஓகே. இப்போ என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாண்டம் டெக்னாலஜி நம்ம வந்து இந்த குவாண்டம் டெக்னாலஜி வச்சு நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா. அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பொருள் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ டைமண்ட், ஓகேங்களா. இந்த டைமண்டோடைய ஒரு ப்ராப்பர்ட்டி, குவாண்டம் ரிசர்ச்சஸுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தேவை அப்படின்னா, த டிஃபெக்ட் டைமண்ட்ஸ், டிஃபெக்ட் ஆகிற டைமண்ட்ஸ் தான் தேவை. ஏன்னா டைமண்டோடைய அந்த பிளேசிங் ஆஃப் கார்பன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளேசிங் ஆஃப் கார்பன்ஸ் தான் அதோடைய அந்த ப்ராப்பர்ட்டிஸை தருது. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் டைமண்ட் ஆட்டம்ஸ் which gives the properties of hardness, electrical conductivity, இதெல்லாம் அதுக்கு தருது. ஒரு சில டைமண்ட்ஸில் நேச்சுரலாகவே என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன்ஸ் வந்து கார்பன் ஆட்டம், ஒரு 2 கார்பன் ஆட்டம் வந்து இருக்காதான், வேக்கன்சி, அதுக்கு பேர் வந்து அது இட் வில் பி ஃபில்டு பை நைட்ரஜன் ஆர் இட் வில் ஹாவ் அ ஹோல். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வேக்கன்சி, ஓகேங்களா. திஸ் இஸ் கால்ட் அஸ் நைட்ரஜன் வேக்கன்சி, ஓகேங்களா. இதுதான் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதை மேனிப்புலேட்டிங் பண்ணுற, இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, திஸ் வில் ஆக்ட் அஸ் அ கியூபிட். கியூபிட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. திஸ் வில் பி இதை வந்து ஒரு வாட்டி கேள்வியாகவே கேட்டிருக்காங்க. இந்த கியூபிட்டை 2021 கொஸ்டின் பேப்பரில் கேள்வியாக கேட்டிருக்காங்க. அதுவும் எவ்வளோ ரொம்ப சிம்பிளாக, விச் இஸ் ரிலேட்டட் டு த குவாண்டம் டெக்னாலஜி, இவ்வளோ தான் கேள்வியே, ஓகேங்களா. கியூபிட் இருந்துச்சு, அப்புறமா கியூபிட் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்ற மாதிரி கேட்டு ஃபஸ்ட்டு குவாண்டம் டெக்னாலஜி, அப்புறம் சூப்பர் கம்ப்யூட்டர், இந்த மாதிரி ஏதோ சூப்பர் கண்டக்டிவிட்டி, இந்த மாதிரி நிறைய ஒரு 4 இது கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா. அப்போது இது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கியூபிட் மாதிரி யூஸ் ஆகும். அப்போது இதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிஃபெக்டான கார்பன்ஸ் வந்து டிஃபெக்டான அந்த டைமண்ட்ஸை வந்து இட் கேன் பி ப்ரொடியூஸ்ட் இன் லேப்ஸ். லேபில் தான் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். டிஃபெக்டாக வந்து இயற்கையாகவே சிலது தான் இருக்கும். அப்போ எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரிசர்ச் பண்ணணும்னா இட் ஹேஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் இன் லேப்ஸ். ஈவன் தோ வி ஆர் த பிக்கஸ்ட் ப்ராசஸிங் கண்ட்ரி, டைமண்ட் ப்ராசஸிங் கண்ட்ரினா அது இந்தியா தான். ஆனால் இன்னும் நம்ம வந்து லேப் க்ரோன் டெக்னாலஜிக்கு வந்து இன்னும் நம்ம வந்து பழக்கப்படலை, ஓகேங்களா. பட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் சம் ரெஸ்ட்ரிக்ஷன், இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் which are provided, which are given to this diamond business னால இந்த குவாண்டம் மிஷன் அது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அப்போது குவாண்டம் மிஷன்னா என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துருவோம். நேஷ்னல் குவாண்டம் மிஷன். நேஷ்னல் குவாண்டம் மிஷன் இஸ் லான்ச்ட் இன் 19th April 2023. 19th ஏப்ரலில் இந்த மிஷனை வந்து லான்ச் பண்ணுறாங்க, ஓகேங்களா. இதோடைய கீ அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொவைட் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை வந்து இது பண்ணுறது, தயாரிக்கிறது, அப்புறம் குவாண்டம் கம்யூனிகேஷன்ஸை வந்து நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது. குவாண்டம் கம்யூனிகேஷன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன், அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன் விச் இஸ் ஹேக்கிங் ஃப்ரீ, ஓகேங்களா. ஏன் ஹேக்கிங் ஃப்ரீனா, குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் கால்ட் அஸ் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். ஒரே நேரத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 0வாகவும் 1ஆகவும் ஆக்ட் ஆகும், ஓகேங்களா. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பேஷியல் டிஸ்டன்ஸில் கனெக்டடாக இருக்கும். அப்போது இங்கே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா வேறு ஒரு இடத்துலையும் அதே ஆப்ஜெக்ட் கனெக்டடாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டர்ப் ஆகும். இட் வில் ப்ரொவைட் டிஸ்டர்பன்சஸ். அப்போது இந்த இடத்துல யாரோ ஆக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும்.
ஓகேங்களா. திஸ் இஸ் கால்ட் அஸ் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி, ரெண்டு எலமெண்ட்டும் ஒரே எலமெண்ட் தான், இது வேறு வேறு இடத்துல இருக்கும், ரெண்டும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. இந்த கனெக்ஷனுக்கு பேர் தான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இதை வச்சு கம்யூனிகேஷனும் பண்ணலாம், ஆக் ஃப்ரீயாக கம்யூனிகேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா. என்கிரிப்டட் மெசேஜஸை நம்மளால் ஈஸியாக அனுப்ப முடியும். அப்புறம் குவாண்டம் சென்சிங், மெட்ராலஜியில் நம்மளால் இதை யூஸ் பண்ண முடியும். குவாண்டம் மெட்டீரியல்ஸும் வந்து சூப்பர் கண்டக்டர்ஸ் மாதிரியான மெட்டீரியல்ஸை நம்மளால் தயாரிக்க முடியும். ஓகேங்களா. இதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குவாண்டம் மிஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். அகெயின் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஓகேங்களா. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிம்ஸ் வந்து ஷுட் நாட் மிஸ் ரெப்ரசன்ட் பீப்புள்ஸ் வித் டிசபிலிட்டி. ஓகேங்களா. சில ஃபிலிம்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா. அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசேபிள் பீப்புள் தான் வந்து ஏதோ குற்றவாளிகள் மாதிரியே காமிக்கும். அதுவும் வேணும்னே காமிக்கிறது, இல்லைனா அவங்கள ஸ்டீரியோ டைப் பண்ணுறது, இந்த வேலையில் தான் இவங்க இருப்பாங்கங்கிற மாதிரி ஸ்டீரியோ டைப் பண்ணுறது. ஓகேங்களா. அப்படி இல்லையா, அவங்கள காமெடிக்காக வந்து அவங்களுடைய ஊனத்தை வந்து வச்சு காமெடி பண்ணுறது. ஓகேங்களா. இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அதாவது வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ கூட தமிழில் கூட ஒரு படம் வந்துச்சு. ஓகேங்களா. அதில் கூட வந்து ஒரு காமெடி நடிகர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன 3 காலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். திஸ் இஸ் சச் அ இன்சென்சிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த டிசேபிள்டு பீப்புள். ஓகேங்களா. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, தே ஷுட் நாட் யூஸ் வேர்ட்ஸ் லைக் நெகட்டிவ் வேர்ட்ஸ் லைக் கிரிப்பிள்ஸ். ஓகேங்களா. சூப்பர் கிரிப்பிள்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிரிப்பிள் ஆகி, அதாவது வந்து ஊனமுற்றவர்கள்ங்கிறதும் தமிழில் சொல்லக்கூடாது, ஊனம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரக்கூடாது. தீஸ் ஆர் ஆல் நெகட்டிவ் சென்சேஷன். அதுக்கு அவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. ஓகேங்களா. பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. ஓகேங்களா. இப்படி தான் சொல்லணும் அவங்க. ஓகேங்களா. இல்லைனா மாற்றுத்திறனாளிகள் அவங்க. ஓகேங்களா. சூப்பர் கிரிப்பிள்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே ஹாவ் அச்சீவ்டு சம்திங் இன் தேர் லைஃப் இன்ஸ்பைட் ஆஃப் தேர் அந்த டிசபிலிட்டி. ஓகேங்களா. அவங்கள தான் சூப்பர் கிரிப்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வார்த்தை கூட யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா. நெகட்டிவ் டோனில் இருக்க வார்த்தைங்களை யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் யூஸ் த அஃப்ளிக்டட். அவங்களாம் தே ஆர் அஃப்ளிக்டட் அப்படிங்கிற மாதிரியான பாசிட்டிவ் கனோட்டேஷனில் இருக்கிற வார்த்தைங்களை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் கைண்ட்லி ஃபாலோ த கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் டு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி வேர் த அத்தாரிட்டிஸ் டு டேக் இன் த லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த குரூப் கன்சர்ன்ஸ். அப்போது இந்த கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா. வென் எவர் தே ஆர் என்ஆக்டிங் எனி பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ், ஓகே, யூ ஹாவ் டு consider this convention on right with disabilities. Okay. Next இன்னொரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is with respect to requiring an accused. சுப்ரீம் கோர்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அக்யூஸ்ட் வந்து பெயிலில் போகும்போது அவங்களுடைய கூகுள் பின்னை வந்து ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் தேர் ரைட் டு ப்ரைவசி. இதெல்லாம் ஃபூடர் பாயிண்ட்ஸாக நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ரைட் டு ப்ரைவசிக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. அப்போ பெயில், ஏன்னா திஸ் வில் டிஃபீட் த வெரி பர்பஸ் ஆஃப் பெயில். பெயிலுங்கிறது என்னது, தே ஆர் ஒன்லி அக்யூஸ்டு பர்சன்ஸ். ஓகேங்களா. தே ஆர் நாட் கன்விக்டட். அவங்கள ஒரு இடத்துல அடைக்கணும், இல்லை அவங்களுடைய மூமெண்ட்டை கண்காணிக்கணுன்ற அவசியம் இல்லை. எப்போல்லாம் விசாரணை இருக்கோ அப்போ அவங்க வந்து அதுக்கு ஒத்துழைச்சா போதுமானது. இதுதான் அக்யூஸ்டு பர்சன்ஸ்க்கான இது. அப்போது they should not be punished. பெயிலை மறுக்கக்கூடாது. அப்படியே பெயில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட்டோட கொடுக்குறீங்க அப்படின்னா, that will restrict their right to movement, that will restrict their right to privacy. அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இகுனாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பல்லி மாதிரியே இருக்கும். ஓகேங்களா. அதுதான் இகுனாஸ். தே ஆர் எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ். ஓகேங்களா. அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஏர்போர்ட்டில் சென்னை கஸ்டம்ஸ் வந்து ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாட்டிக் வைல்ட் லைஃப் ஸ்பீசிஸை ஸ்மகிள் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இகுனாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அ ட்ராபிக்கல் ஸ்பீசிஸ் விச் இஸ் இந்த மெக்சிகோ, சவுத் அமெரிக்கா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாக்களில் வாழக்கூடிய ஸ்பீசிஸ் தான் இகுனாஸ். ஓகேங்களா. ஆனால் இது எங்கேருந்து ஸ்மகிள் பண்ணியிருக்காங்கன்னா, தாய்லாண்ட்லேருந்து ஸ்மகிள் பண்ணியிருக்காங்க.
அதுவே வந்து இன்ட்ரடியூஸ்டு ஸ்பீசிஸ் தான், அங்கேயே இன்ட்ரடியூஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, யார் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சிலது செத்து போயிருக்கு, சிலது வந்து உயிரோட பிடிச்சிருக்காங்க, அதை திருப்பி வந்து தாய்லாண்டுக்கே அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோவை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அப்போது அதை ஒரு வாட்டி பார்த்துருவோம். வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ இஸ் அ மல்டி டிசிப்ளினரி பாடி. ஓகேங்களா, இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எதுக்கு அப்படின்னா வந்து வைல்ட் லைஃப் பற்றின வைல்ட் லைஃப் சம்மந்தமான அந்த க்ரைம்ஸை வந்து கட்டுப்படுத்தணும். ஓகேங்களா, அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ. எந்த ஆக்டின் அடிப்படையில் இதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை அமெண்டிங் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. ஓகேங்களா, அதோட நோடல் மினிஸ்ட்ரி யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி தான் அதோட நோடல் மினிஸ்ட்ரி. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் ப்ரிலிமினரி ரிலேட்டடான ஃபேக்ட்ஸ் விச் யூ ஹேவ் டு நோ. அப்போ அவங்களோட மெயினான ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது, அதை வந்து அப்ராப்ரியேட்டான ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிக்கும் கரெக்டான நேரத்தில் கொடுக்குறது. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரலைஸ்டு வைல்ட் லைஃப் க்ரைம் டேட்டா பேங்க்கை மெயின்டைன் பண்ணுறது. அப்புறம் ஏதாவது ஃபாரின் அத்தாரிட்டிஸ் கூட அசிஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி பில்டிங், வைல்ட் லைஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு வந்து கெப்பாசிட்டியை வந்து வளர்க்குறது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸுக்கு ஏதாவது அசிஸ்டன்ஸ் வேணும்னா வந்து அவங்க அசிஸ்டன்ஸை பண்ணுறது. ஓகேங்களா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ப்ரிலிமினரியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்னென்ன ஆப்ரேஷன் கண்டுபிடிக்கிறது தான். ஓகேங்களா, தேர் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ. சேவ் கூர்மா அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் சேவ் தண்டர் ஆப்ரேஷன், சேவ் கூர்மா, அப்புறம் வந்து தண்டர் பேர்டு, வைல்டு நெட்டு, அதுக்கப்புறமா வந்து தண்டர் ஸ்டார்ம். தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த ஆப்ரேஷன் விச் தே ஹவ் லான்ச்ட் டு ப்ரொடெக்ட் சம் ஸ்பீசிஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 கிரிமினல் லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 கிரிமினல் லாஸுமே வந்து என்னென்னலாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்னென்னலாம் நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து சஜஷன் கொடுக்கறதுக்காக, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சஜஷன் கொடுக்கறதுக்காக அவங்க ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது என்ன கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ 1-man கமிட்டி அண்டர் ரிட்டையர்டு ஜட்ஜ் கே சத்யநாராயணன். ஓகேங்களா, ஹைகோர்ட் ஜட்ஜ், அவர் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ், அவர் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு கமிட்டி, 1-man கமிட்டி. ஓகேங்களா, கே சத்யநாராயணன். இதை டிஎன்பிசியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இவருக்கு வந்து ஒரு 2 months டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே ஒரு இம்பார்ட்டண்ட்டான சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை லா போத் ஆர் சேமான்னு கேட்குறீங்க. ரெண்டும் சேம்லாம் கிடையாதுங்க. ஓகேங்களா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படிங்கிறது வேறு, கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படிங்கிறது வேறு. கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா கான்ஸ்டிடியூஷன் சில கோர் வேல்யூஸை வந்து சொல்லியிருக்கும். இப்போ ப்ரியாம்பிளில் என்ன சொல்லியிருப்பாங்க? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் solemnly resolved to constitute ourselves செக்குலர் சோஷியல், அதாவது வந்து சாவரின் சோஷியலிஸ்டிக் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அண்ட் கிவ் இட்ஸ் சிட்டிசன்ஸ் ஜஸ்டிஸ் சோஷியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அதுக்கப்புறமா வந்து லிபர்ட்டி தாட் ஃபெய்த் பிலீஃப் வர்ஷிப், அதுக்கப்புறமா வந்து justice, liberty, equality of status and opportunity, and provide ourselves the fraternity to increase the brotherhood and unity and integrity of the country in which in our constitution assembly அப்படிங்கிற மாதிரி சொல்லி 26th November 1949 we adopt, enact and give ourselves this constitutionன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போது அதில் பார்த்தீங்க அப்படின்னா சில கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபல்ஸ் இருக்குது, அதெல்லாம் தான் வந்து கோர் வேல்யூஸ். வெறும் ப்ரியாம்பிளில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இன் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சில ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், ஓகேங்களா, அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரைட் டு ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், செக்குலரிசம் மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ப்ரொடெக்டிங் த வல்னரபிள் செக்ஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. அதாவது வந்து மாரல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நெறிமுறைன்னு அர்த்தம், இல்லை நன்னெறின்னு அர்த்தம். ஓகேங்களா, எத்திக்ஸ்னால் நன்னெறி,
மொராலிட்டி, மாரல்னா நெறிமுறை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ பழக்க வழக்கம், கான்ஸ்டிடியூஷனால் பின்பற்றக்கூடிய பழக்க வழக்கங்கள் என்னவோ அது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு லா எப்படியெல்லாம் செயல்படணும் அப்படின்ட்டு ஒரு ப்ரொசீஜரை வந்து வகுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. என்ன நீ ஏதாவது பண்ணணும், இப்போ இந்த ஒரு கவர்மெண்ட்டு வந்து என்னை நீ அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் அந்த ஆக்டை எனக்கு நீ பண்ணணும். இப்போ என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நீ கன்ஃபஸ்கேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் இதை பண்ணணும். அப்படி நீ என்னை ஃபாலோ பண்ணி நீ அரெஸ்ட் பண்ணலன்னா நான் என்ன தான் தப்பு பண்ணவனா இருந்தாலுமே அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலன்றதுக்காக நான் வெளில போகலாம். அதுதான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ரெண்டும் வேறு. ஓகேங்களா சார்? 2025 Prelims வரைக்கும் DND இருக்குமா? ஃபேன் ஆஃப் யுவர் ஜாலியாக இருங்க டைலாக். 2025 வரைக்கும் எனக்கும் ஆசை தான் DND இருக்கணும்னு எல்லாரும் வேண்டிக்கோங்க. ஓகேங்களா? ஐ வில் சப்போர்ட். ஓகே, மேக்ஸிமம் இருக்குங்க, பயப்படாதீங்க. மோஸ்ட் ஆஃப் த டாப்பர்ஸ் செட் நாட் ஓன்லி எனஃப் ஃபார் இந்து நியூஸ் பேப்பர், இன் அடிஷன் PIB, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. படிக்கலாம், தப்பில்லை. ஓகேங்களா? PIB, இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஆனால் என்ன கோருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? என்ன கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to have the base topics ready. பேஸ் டாபிக்ஸ் ரெடி. இந்த பேஸ் டாபிக்ஸ் உங்களுக்கு ரெடியாக இருக்கா? தென் யூ கேன் ஸ்பெண்ட் த டைம் ஃபார் அடிஷ்னல் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த பேஸ் டாப்பிக்கே உங்களுக்கு ரெடி ஆகலையா? கைண்ட்லி ரெடி திஸ் பேஸ் டாபிக். தோஸ் ஹூ ஆர் கிவிங் 2025 கைண்ட்லி பி மெயின்ஸ் ரெடி. Kindly be mains ready by 2024 December. At least you have to have read GS4, your optionals, at least. ஓகேங்களா? at least you have to have read. readனா என்ன அர்த்தம்? ஒரு வாட்டி படிக்கிறது இல்லை. you have to have the base material or notes. you should have prepared the notes நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் for the important topics in GS4 and optionals. at least இது மற்ற இதுலேயும் GS1, GS2, GS3 எல்லாத்துலேயுமே வந்து கோர் பேஸ் டாபிக்ஸ்னு இருக்குது. இது எல்லாத்துக்குமான 360 degree அனாலிசிஸோட with the help of syllabus, with the help of previous year question paper, you should have created your notes. ஓகேங்களா? அதை பாருங்கள். அதை எப்படி பார்க்கணுன்னா, டாப்பர்ஸோடைய நோட்ஸ் வந்து இருக்கும், அதை படிக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்களுக்கு எப்படி தெரியுமோ, அவங்களுக்கு என்ன தேவையோ, என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும்தான் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய நோட்ஸை பார்த்து எப்படி எடுக்கணுன்ற அந்த கைடன்ஸை வந்து நீங்களே வந்து இது பண்ணலாம். அப்படி உங்களுக்கு தெரியலையா, போய் ஒரு மென்டார்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா? வாட் இஸ் த டிமாண்ட் ஃபார் எக்னாஸ் டு ஸ்மக்லிங்? அந்த டிமாண்ட்லாம் நமக்கு தெரியலங்க ஏன்னு. எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸை சில பேர் வளர்க்கணும்னு நினைப்பான், சில பேர் இருப்பான். ஓகேங்களா? காசு நிறைய இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஸ்பீசிஸை வாங்கி வீட்டில் வச்சுருப்பான். அது மாதிரி ஏதாவது இருக்கலாம். சார், what are the mistakes you have did? We can learn from those. Educated person, okay. ஏன் செலக்ட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து I did some mistakes in my initial attempts. ஓகேங்களா? இனிஷியல் அட்டம்ப்ஸில் நிறைய வந்து நான் வந்து இதோட சீரியஸ்னஸ் புரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I didn't know the difference between the academic study and this competitive study. Academic studyனா என்னது? Your aim is to pass. Competitive studyனா என்னது? Your aim is to get into the service. அப்போ academic studyயில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, there is a leverage for some mistakes.
ஓகேங்களா. இதில் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா அந்த பாஸுங்கிற அந்த க்ரைட்டீரியாவை எவ்வளோ பேர் ஒன்றாலும் அட்டன் பண்ணலாம். there is no limit. ஓகேங்களா. 35 மார்க் எடுத்தீங்கன்னா 10 லட்சம் பேர் கூட நீங்கள் வந்து அகாடமிக்காக வந்து ப்ரொஃபிஷியன்ஸாக ப்ரொஃபஷ்னலாக மாற முடியும். ஆனால் நீங்கள் இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் என்ன தான் சூப்பராக இருந்தாலுமே அந்த வருஷத்தில் அந்த டாப் 100 அந்த டாப் 1000 யார் இருக்காங்களோ அவங்க தான் உள்ளே போகிறாங்க. இதுதான் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். அப்போ அந்த டாப் 1000க்குள்ளே நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறத படிப்பு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான படிப்பு. ஸோ எல்லார் மாதிரியும் இருக்கிற அறிவு உங்களுக்கு கொஞ்சம் இருக்கணும், எல்லாரை விட கொஞ்சம் அறிவு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் உள்ளே போக முடியும். ஓகேங்களா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வருஷம் ஆகிப்போச்சு. தெரிஞ்சிக்கும் போது அட்டெம்ப்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. அது என் எப்படி மெயின்ஸ் ஃபெயில் ஆனீங்கன்னா என் பேப்பரை கரெக்ட் பண்ணவருக்கு தான் தெரியும். ஓகேங்களா. டாப்பர் நோட்ஸ் வந்து டாப்பர்ஸ் நோட்ஸ்ன்னு போடுங்க, நெட்டில் போட்டிங்கனாலே வரும், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இன்றைக்கான டைம் முடிஞ்சிருச்சு. நம்ம நாளைக்கு நான் வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவும் டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவும் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. டோன்ட் வரி அபவுட் இட். அப்படி இல்லைன்னா நீங்கள் போய் என்னுடைய அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வச்சு செக் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா. அதில் இருக்கும். ஓகேங்களா. ரைட் டு ப்ராப்பர்ட்டியில் நான் சொல்லியிருப்பேன், அதில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே. இப்போ ஃப்ரைடே பிடிஎஃப் இன்னும் மாற்றலைங்களா? நான் மாற்ற சொல்கிறேன். சார் ஐ எம் கோயிங் டு அட்டெண்ட் யூபிஎஸ்சி இன் 2028 தானா? சூப்பர். அப்போது 2028 தான் நீங்கள் பண்ணணுன்னா சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம். என்ன அப்படின்னா சம் பக் இஷ்யூஸ் இருக்கா, அதை நான் சொல்கிறேங்க. என் கையில் இல்லை, பட் ஐ வில் டெல் டு தோஸ். ஓகேங்களா. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பக் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே. 2028 இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா பேஸ் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. என்சிஆர்டி நல்லா படிச்சுருங்க. ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு கிராமர், அதுக்கப்புறமா வந்து இங்கிலீஷ் நாலேஜ், அதாவது இங்கிலீஷ் நாலேஜை வளர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை சும்மா படிங்க, படிக்கிற அந்த பழக்கத்துக்கு உண்டாக்குங்க. போதும். ரொம்ப உள்ள இன்டெப்த்தாக படிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது, படிக்கணும் அவ்வளோதான். நியூஸ் பேப்பரை படித்தா போதும். அதுக்கப்புறம் மெயினாக ஆப்டிடியூடோடைய அந்த இது வளர்த்துக்கோங்க, ரீசனிங் ஆப்டிடியூட், இது ரெண்டுத்தையும் வளர்த்துக்கோங்க. அதுக்குள்ளே இந்த ஒரு 2 வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் பண்ணிங்கன்னா தாராளமாக யூ கேன் கிளியர். ஓகேங்களா. இதெல்லாம் தான் அடுத்த பேஸ். ஓகேங்களா. கண்டென்ட்டை தவிர்த்து மற்ற ஆஸ்பிரன்ஸுக்கு என்ன மிஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமர் நாலேஜ் இருக்காது சில பேருக்கு கோர்வையாக எழுத தெரியாது. நல்ல நாலேஜபிளாக படிச்சிருப்பாங்க, ஆனால் அந்த நாலேஜை அந்த கோர்வையாக வந்து எழுத தெரியாது. ஓகேங்களா. அப்போது கிராமர் நாலேஜ் நல்லா வளர்த்துக்கும். கிராமர்னால் நல்லா எழுத ட்ரை பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங் அதே மாதிரி நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா போதுமானது. ஓகே. இதெல்லாம் வளர்த்துக்கோங்க, எக்ஸ்ட்ராவாக இதெல்லாம் வளர்த்துக்கோங்க. மற்றபடி மெயினாக வந்து ஸ்டாட்டிக் போர்ஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே. தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே. எல்லோரும் நல்லா படிங்க, ஜாலியாக இருங்க. தேங்க்யூ.